வணக்கம். ஆடிப்பூரம் 2024 எப்பொழுதுன்னு தெரியுமா? ஆடிப்பூரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, குழந்தை வரம் வேண்டுவோர் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்திலே அம்பாளுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் இது ஒன்று. ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மன் தோன்றினாள் என்கின்றனர். ஆண்டாள் அவதார நட்சத்திரம் ஆடிப்புறம்தான். இந்த ஆடிப்புறம் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுவாக ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறுகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக தென்படுகிறது. ஆடிப்புறம் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் பொழுது கொண்டாடப்படுவது. இது அம்பாளுக்குரிய நாளாகும். இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவது. உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அனைத்து உலகத்தையும் படைத்து காத்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். ஆனால் இதில் வளைகாப்பு நடக்கும் நாள் தான் ஆடிப்புறம். அன்னை மனம் மகிழ்ந்து அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் அந்த நாள். பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்புறம் ஆகும். இந்த ஆடிப்புறத்தில் அம்பாளின் அருளை பெற ஆடிப்புறம் நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.